உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 2026 12 ராசி நேயர்களுக்கும் எவ்வாறு இருக்க போகிறது, என்னென்ன மாற்றங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகுது, நீங்க எதிர்பார்க்குற விஷயம்லாம் எப்படி நடக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்முடைய ஜோதிட வல்லுநர்கள், நம்முடைய ஜோதிட ஆசிரியர்கள், நாங்கள் 3 பேருமே உங்களுக்கு ரொம்ப துல்லியமாக கணிச்சு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாமே பாருங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை உங்களுக்கு துல்லியமாக எடுத்திருக்கோம். ஒவ்வொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலை, ஒருத்தவங்க தொழில் அப்படின்னு நிறைய விஷயங்கள், அதாவது அற்புதமான விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு வாய்ப்பு நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஹெட்டிங்காக வச்சுக்கோங்க. போராட்டம் இல்லாத வாழ்க்கை யாருக்கு இருக்க போகுதுன்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அதை நீங்கள் இந்த வருஷத்தில் கையை தூக்கிடலாம். ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான சூழ்நிலையை கொடுக்க போகிறாங்க. அதாவது சொல்லுவாங்கள்ல, நல்லவனை ரொம்ப ரொம்ப சோதிப்பான், ஆனால் கடவுள் என்ன பண்ண மாட்டான், கைவிட மாட்டான் அப்படிம்பாங்க. இது ரஜினி சார் சொன்ன டயலாகு, ரஜினி சாருக்கு ஒரு டைரக்டர் எழுதி கொடுத்த டயலாகு. ஆனால் அது அப்படியே பொருந்துறது யாருக்கு பொருந்துன்னா நம்ம விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏன்னா நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் அவமானப்பட்டு, கஷ்டப்பட்டு, கவலைப்பட்டு, துயரப்பட்டு, எவ்வளோ தூரம் ஒரு போராட்டத்தை சந்திக்கணுமோ சந்திச்சிட்டீங்க. ஆனால் அப்படி சந்தித்தாலும் என்றைக்குமே துவண்டு போகிற ஆளாக இருக்கிறது கிடையவே கிடையாது. எப்படி இந்த ஃபீனிக்ஸ் பறவை வந்து ஒவ்வொரு முறையும் தோற்றாலும் மீண்டும் எழுந்து வருவேன்னு சொல்லி வருதோ, அதே மாதிரி தான் நீங்கள் தோற்றது கிடையாது, தோற்கடிக்கப்பட்டீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு நீங்களாக தோல்வியை சந்தித்தது கிடையாது. ஏதோ சூழ்ச்சி, நேரடியாக மோத தெரியாத சில துரோகிகளால் ஏற்பட்ட சூழ்ச்சியினால தான் நீங்கள் வீழ்ந்திருப்பீங்க. இனிமேல் என்ன பண்ண போகிறீங்க, எழுந்து வர போகிறீங்க. இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார விஷயத்தில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு, மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை சந்திக்க போகிறீங்க. அதாவது இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்து ரொம்ப நல்லா இருக்க போகிறது யாருக்குன்னா விருச்சிக ராசி தான். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதியே 2ஆம் இடத்தை பார்க்கறது, அது மிகப்பெரிய அற்புதம். அது யாருன்னு வச்சிங்க, குரு பகவான். அவரும் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் வராரு. அப்போ உங்களுடைய குலதெய்வம் இவ்வளோ நாட்களாக உங்களுக்கு உதவி பண்ணிச்சா, உதவி பண்ணலையா, இல்லை இருக்கா இல்லையான்னு குழப்பத்தில் இருந்தீங்கன்னா, உறுதியாக இந்த 2026 ஜனவரி முதல் உங்களுடைய குலதெய்வத்தின் முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்பட போகுது. அதே போல் இந்த வண்டி வாகனங்களில் நிறைய ஓயாமல் பழுது ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, நிறைய பிரச்சனை ஏற்படுது. அதுபோல் ஒரு நிலையான ஒரு வீட்டில் இருக்க முடியல, வீடு அடிக்கடி மாற வேண்டியிருக்கல, வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குங்க, மனசு ஒருநிலைப்பட முடியல அப்படின்னு குழப்பம் இருக்கா, அதெல்லாம் டெலீட் பண்ணுங்கள். இந்த செகண்ட்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறதுலேருந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க, ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறாங்க. உறுதியாக நம்ம சொல்கிறத ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம், இந்த வீடியோ பார்க்குற விருச்சிக ராசி என்பர்கள் மேக்ஸிமம் நீங்கள் வீடியோ பார்க்கும்பொழுது ப்ளூ கலர் அல்லது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்று ப்ளூ கலர் யூஸ் பண்ணணும் அல்லது மஞ்சள் கலர் யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள் கையிலேயாச்சும் ஒன்று மஞ்சள் கலரில் ஏதாவது ஒரு பொருள் இருக்கும், அல்லது நீங்கள் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பீங்க. அப்படி இருந்தால் வீடியோ பார்க்கும்போது ப்ளூ கலர் அல்லது மஞ்சள் கலர் இருந்தால் உறுதியாக உங்கள் குலதெய்வம் வீட்டுக்கு வரப்போகுதுங்கிறத அடித்து சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இந்த இன்டியூஷன், இந்த வீடியோ பேசும்போது விருச்சிக ராசிக்கு இதை சொல்லுங்கிறது எனக்கு இன்டியூஷன் சொல்லுது. ஸோ அதை நான் ஓப்பனாக பேசுகிறேன். அதனால் கண்டிப்பாக மாற்றம் உண்டு. அதேபோல் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த அனுச நட்சத்திரக்காரங்க எப்பயாச்சும் நான் நல்லா இருந்துட மாட்டேனா, எப்பயாவது எனக்காக வாழ்ந்துட மாட்டேனா, கொஞ்சமாக சிரிச்சிட மாட்டேனாங்க, சிரிக்கவங்களையும் பின்னாடி ஊடி வந்து அடிக்கிறாங்க, என்னால் முடியலைங்கன்னு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அதெல்லாம் ஒன்றுமே வருத்தமே படாதீங்க. குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். குதூகலமான வாழ்க்கை, மன நிறைவான வாழ்க்கை,
ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைய உறுதியா கோச்சார கிரகங்கள் ரீதியாக நீங்க உறுதியா அடைய போறீங்க. மாற்றங்கள் உறுதியா வந்துருச்சு. நான் மகிழ்ச்சியா இருக்கேங்கிறத நீங்க ஃபீட்பேக்கா குடுப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ, நீங்க இத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. அதேபோல விருச்சக ராசி அன்பர்கள் இந்த 2026ல ஜூன் மாசம் வரை ஒரு வழிபாடு. என்னுடைய கணிப்பின்படி ஜூன் மாசத்துக்கு பிறகு இன்னொரு வழிபாடு. ஜூன் மாசம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்கிற காவல் தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க. காவல் தெய்வத்த கைப்பிடிச்சுக்கோங்க. நீ தான் என்னுடைய வாழ்க்கையில கஷ்டத்த நீக்கக்கூடிய ஒரு இஷ்ட தெய்வம்னு சொல்லி பிடிச்சுக்கோங்க. ஜூன் மாசத்துக்கு மேல உறுதியா விருச்சக ராசி அன்பர்கள் பெண் தெய்வ வழிபாடு, அதுவும் சாந்த குணமுள்ள பெண் தெய்வத்தின் வழிபாடை பின்பற்றும் பொழுது, சங்கடங்கள் இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கை உறுதியா உண்டு. உங்களை ஏமாற்றியவர்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் என்பதை கூறிக்கொள்கிறேன். விருச்சிக ராசி ரொம்ப அனாலிட்டிக்கல் மைண்டுங்க. ரொம்ப ஷார்ப்பான மைண்டு. இன்ட்யூஷன் நல்லா ஒர்க் ஆகும். இந்த அமானுஷ சக்தி, அக்கல் சயின்ஸ், இந்த ஜோதிடம், இது மாந்திரிகம் இதெல்லாம் ரொம்ப நல்லா அவங்க கற்றுப்பாங்க ஃபாஸ்ட்டாக. அந்த விருச்சிக ராசிக்கு வந்து இப்போ லவ்வர்ஸ்குள்ள டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஈகோ வரும் லைட்டு. ஏன்னா சனி பகவான்லாம் பார்க்கறதால சின்ன சின்ன ஈகோ வரும். ஆனால் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சால் நம்ம ஜெயிச்சிடலாம். நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னென்னா நம்ம ரொம்ப பொறுமையானவங்க. வீக்னஸ் என்னென்னா நீங்கள் கோபம் வந்துடுச்சுன்னா அது யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்ற மாதிரி தான். ஆனால் நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்னா அந்த பொறுமை. அந்த பொறுமையை நீங்கள் காத்துக்கிட்டாலே ஈகோவில் நீங்கள் ஜெயிச்சிடலாம். நல்ல விஷயம் என்னென்னா இந்த லவ்வை வந்து நீங்கள் மேரேஜாக மாற்றுறதுக்கு எல்லா விதமான அமைப்புகளும் இருக்குது. சரிங்களா? 7ஆம் வீடு நல்லா இருக்குது. இன்னொன்று எதிரிகள் தொல்லை தாராளமாக குறையும். உடல் உபாதைகள் முக்கியமாக நீங்கள் அந்த பிறப்புறுப்பு சைடு இதெல்லாம் இந்த பக்கம்லாம் ஜென்ரலாக விருச்சிக ராசி ஜென்ரலாக வரும். ஒவ்வொரு ஜாதகம் பொறுத்து மாறும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஆயில் ஐட்டம், காரம் ஐட்டம் இது எல்லாம் குறைச்சிக்க உங்களுடைய உடல்நிலை ரொம்பவே சீராகும். அண்ட் எதிரிகள் தொல்லை குறையும். நீங்கள் இந்த லவ்வை வந்து மேரேஜாக மாற்றுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மேரேஜுக்கு ஜென்ரலாக நம்ம வந்து கடன் வாங்குவோம். தேவையான அளவுக்கு கடனும் கிடைக்கும். எது தேவையோ அது வரைக்கும் வாங்கிட்டு நீங்கள் கல்யாணம் சிக்கனமாக பண்ணாலே லாங் டேர்ம் லைஃபுக்கு அது ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். ஏற்கனவே நம்ம ஆனவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன உரசல்கள் எதனா இருந்தாலும் அது சரியாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஜூனுக்கு ஆக்சுவலி இந்த வருஷம் முழுக்கவே நல்லா இருக்குங்க. ஏன்னா ஜூனுக்கு முன்னாடி உங்கள் 12ஆம் வீட்டில் இருக்காரு, 12ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. அப்படின்னா என்ன, சுப விரயம் வரும். அப்படின்னா சுப நிகழ்ச்சி எதுவும் வந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கான செலவு வந்துக்கிட்டே இருக்கும். ஜூன் 2க்கு அப்புறம்லாம் உங்கள் வீட்டு உள்ளே உங்கள் வீட்டையே பார்ப்பாரு. அதனாலேயும் உங்களுக்கு நிறைய சுப நிகழ்ச்சி வரும். ஸோ இந்த ஐயா சொன்ன மாதிரி தான் இந்த வருஷம் முழுக்கவே ஒரு சூப்பரான வருஷம். இது உங்கள் கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரொம்ப நல்ல விண்டோ பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ யாருன்னா லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக கல்யாணம் பண்ணலாம். கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கீங்க, நம்ம எப்பவுமே சொல்கிறது புதன், வியாழன், வெள்ளி இந்த டைமில் போயிட்டு பொண்ணு வீட்டு மாப்பிள்ளை வீடு பார்க்குறதோ, நிச்சயதார்த்தமோ, கல்யாணமோ தாராளமாக நீங்கள் பண்ணலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து முருகர், அம்பாள். ஆனால் திருமண கோலத்தில் பாருங்கள். இது மெயினாக நான் திருமணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் முருகர், வள்ளி தேவானை சேனையோட திருமண கோலத்தில் பார்க்குறது, அம்பாளை திருமண கோலத்தில் பார்க்குறது ரொம்ப சக்தி தரும். லக்ஷ்மி நரசிம்மர் அவரையும் திருமண கோலத்தில் பார்க்குறது ரொம்ப சக்தி தரும். செவ்வாய்க்கிழமை முருகர், அம்பாளாக இருந்தால் ஒரு நெய் விளக்கு போட்டு வழிபடலாம். செவ்வரளி சாத்தி வழிபடலாம். நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மராக இருந்தால் பெருமாளுக்கு எப்பவுமே 2 நெய் விளக்கு போடுறது ரொம்ப நல்லதுங்க. துளசி கொடுத்துட்டு 2 நெய் விளக்கு போட்டு வழிபடுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மராக இருந்தால் பானகம் கொடுத்து வழிபடுறது ரொம்ப நல்லது. நீங்கள் முருகராக இருந்ததுன்னா நீங்கள் கல்யாணத்துக்குன்னா தயிர் சாதம் கொடுத்து வழிபடுறதோ இல்லை சக்கரை பொங்கல் படைச்ச வழிபடுறதோ ரொம்ப நல்லது. இது ஒன்றும் சீக்கிரம் கை கொடுறதுக்கு உங்கள் குலதெய்வம் கோவில் முக்கியமாக அது பெண் தெய்வமாவோ காவல் தெய்வமாவோ இருந்து அந்த குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் குடும்பத்தோடு போயிட்டு சக்கரை பொங்கல் வச்சு வழிபட்டிங்கன்னா கல்யாணம் சீக்கிரம் கைகூடும். திருமணம் ஆனவங்களுக்கு லைஃப் ரொம்ப நல்லா இன்னும் மேலே வரும். குழந்தை பாக்கியம் தேடுறவங்களுக்கும் இது ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் அம்பாள் முருகரை பிடிச்சிட்டிங்கனாவே குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக வருங்க. இந்த 2026 சூப்பராக அமையும் உங்களுக்கு. போராட்டமே வாழ்க்கையாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மிகச்சிறந்த யோகமான ஆண்டுன்னு சொல்லலாம்.
ஏன் இந்த போராட்டம் உங்களுக்கு தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா, 3 விஷயம் இருக்கு. அதாவது பொதுவா வந்து உங்க ராசிநாதன் போராட்டக்காரன்னு சொல்லக்கூடிய போர்க்குணம் கொண்ட செவ்வாய் தான் உங்க ராசிக்கு அதிபதி அவர் தான். ஸோ, அதனாலேயே வந்து எதையுமே சண்டை போட்டு ஜெயிக்கணும். சும்மா உங்களுக்கு எளிதா கிடைச்சா அது பிடிக்காது. இது நம்மள ஏதோ தப்பா வந்துருச்சோ, நமக்கு வரக்கூடாதோ அப்படின்றதெல்லாம் கூட யோசிப்பீங்க. நீங்க ஆசைப்படுற விஷயமா இருந்தா கூட உங்களுக்கு எளிதா கைக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கே சந்தேகம் வரும். இது இது நமக்கு சரியானது இல்ல போல அப்படின்னு. உங்களுக்கு போராடி ஜெயிக்கிற விஷயம் தான் உங்களுக்கானதுன்னு நீங்க நம்புவீங்க. உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலயும் ஒரு தடவ தட்டும், 2 தடவ தட்டும், 3வது தடவ அடைஞ்சிருவீங்க. அந்த போராட்ட குணம் உங்களுக்கு உண்டு. இது இது வந்து பொது இயல்பு தான். அதனால வந்து இத தாண்டி இன்னும் சில கடந்த கால இப்ப சமீபத்திய காலத்தில சில விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு சில சிக்கல் இருந்துட்டு இருக்கு. என்னன்னா, அதீதமான பொறுப்புகள மேல எடுத்து போட்டுக்கிட்டு, அதன் மூலமா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயி, பிரஷர் கூடி, கூட இருக்கவங்கள்ட்ட எல்லாம் கடுமையா நடந்துக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்து, அதனால உங்களுக்கும் உங்களோட சம்மந்தப்பட்டவங்களுக்குமான மனஸ்தாபங்கள். அது வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள மட்டும் இல்லாம, வேலையில மட்டும் இல்லாம, முன்ன பின்ன அறிவில்லாத ஆள்ட்ட கூட வந்து நம்ம எமோஷனலா பேசி பழகி, அதனால சில சங்கடங்கள ஃபேஸ் பண்ற சூழல்லாம் இருந்துட்டு இருந்திருக்கும். இதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்த்தாஷ்டம சனி. அதாவது சனி வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 5ஆம் இடமான மனோஸ்தானம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில இருந்துட்டு இருக்காரு. அது ஒரு மனக்குழப்பத்த குடுக்கும். அதே நேரத்தில ராகுவுடைய நிலை வந்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்துல இருக்கு. ராகு வந்து சனிய போலயே வேலை செய்யக்கூடிய, இன்னும் சொல்லணும்னா சனிய விட சனி குடுக்கக்கூடிய காரகத்துவங்கள அதிகப்படுத்தி குடுக்கக்கூடிய ராகு, சனியோட வீடான கும்ப ராசியில இருந்து இயங்கிட்டு இருக்காரு. அது ராசிக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுன்றது அர்த்தாஷ்டம சனி. அந்த சனிய போலவே வேலை செய்யக்கூடிய ராகு இருக்கிறதும் கிட்டத்தட்ட அந்த மாரி தான். அனாவசியமான வீண் விரயங்கள், மருத்துவ செலவினங்கள் இந்த மாரி பல சிக்கல்கள குடுக்கும். அதாவது ஒரு அஷ்டம சனி என்ன தொந்தரவுகள குடுக்குமோ, அதில பாதிய வந்து அந்த அர்த்தாஷ்டம சனி குடுக்கும். அந்த சனிக்கு பதிலா இங்க ராகு இருந்து அந்த தொல்லைய குடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த ராகுக்கு கூட குருவோடைய பார்வை இருக்கிறதுனால இப்போதைக்கு பிரச்சனை கிடையாது. இதுக்கு அடுத்த நிலையில பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல சனி அவர் வந்து உங்களோட மனோஸ்தானத்திலருந்து உங்களோட தொழில் சார்ந்த விஷயங்கள், அ எல்லா விஷயத்திலயும் தடைகள குடுத்துக்கிட்டு, மனக்குழப்பங்களையும், பயத்தையும் குடுத்துக்கிட்டு இருப்பாரு. இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு யோகமான ஆண்டு அப்படின்றதுக்கு, பாக்கியமான ஆண்டு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மு ஒரு மு உன்னதமான காரணம் ஒண்ணு உண்டு. அது என்னன்னா, உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய, தனகாரகன்னு சொல்லக்கூடிய வியாழன் முழு சுபகிரகம் தன்னோட உச்ச வீடான கடக ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு வர்றாரு. அதே ஒரு சிறந்த ராஜயோகம் தான். அதாவது யோகஸ்தானாதிபதி தனகாரகனாவும் அவரே வந்து, அவர் பாக்கியஸ்தானத்துக்கு போறாரு அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது நாள் வரைக்கும் ஒரு அணைகட்டி உங்களுக்கு வர வேண்டிய யோகங்கள தடுத்து வச்சுக்கிட்டு இருந்த கிரக சூழல்கள் வந்து உடைஞ்சு, தகர்ந்து உங்களுக்கான யோகங்கள் நெருங்கி வந்துருச்சு அப்படின்றத தான் சொல்லணும். 2026ஆம் ஆண்டுல நீங்க ரொம்ப சுமூகமா, அதாவது என்னடா நம்ம வாழ்க்கையில இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு பல நல்ல மாற்றங்கள் நடக்க போகுது. அதாவது உங்களோட தொழில எக்ஸ்பேண்ட் பண்றது, ஊர் இடமாற்றம், தொழில் மாற்றம், வெளிநாடு போற யோகங்கள் இதெல்லாமே கூட உண்டு. உங்க தொழில தைரியமா, சந்தோஷமா நீங்க வந்து பெரிய நகரங்களுக்கு கொண்டு செல்லலாம். இதன் மூலியமாலாம் பெரிய வளர்ச்சிய நீங்க அடைவீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். கண்டிப்பான முறையில ஐயா சொன்ன மாரி முருக வழிபாடு ரொம்ப அவசியமானது தான். முருகன் தான் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய்க்கும் அதிபதி அவர் தான். முருகன எப்பயும் பிடிச்சுக்கோங்க. அது போக நீர்நிலை சார்ந்த பகுதிகள்ல இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயங்கள் போங்க, சிவாலயங்களுக்கு போங்க. பொருளாதாரமும், உங்களோட மன நிம்மதியும் கூடும். மனச ஜெயிச்சிட்டீங்க, விருச்ச ராசிக்காரன் தன்னோட மனச கண்ட்ரோல் பண்ணிட்டாரு அப்படின்னா, அவர் வாழ்க்கை ஜெயிச்ச மாதிரி. மன மனச ஜெயிக்கிறவன் எப்பயுமே யாரா இருந்தாலும், எந்த ராசியா இருந்தாலும் அவன் வாழ்க்கையில வெற்றி வந்து ரொம்ப எளிதா ஆயிடும். இங்க விருச்ச ராசிக்காரர்களுக்கு பிரச்சனையே மனசு தான். அந்த மனச சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, மனக்குழப்பங்கள் தான். அத சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய வெற்றி அடைவீங்கன்றத நான் உறுதியா சொல்றேன். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம பேசின அத்தன விதமான விஷயங்களுமே பொது பலன்களே. கோச்சார கிரகங்கள் இந்த 2026ல நகரக்கூடிய தன்மைய வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். இதை தாண்டி உங்க மனசுல நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுக்கு போன 2025ல சொன்னதுல பல விஷயம் நடக்காம இருந்திருக்கலாம். அப்ப அதுக்கான மிகப்பெரிய காரணம் என்னன்னா, உங்களுடைய சுய ஜாதகம் தான். உங்க லைஃப்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டும். எப்ப அது நடக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா, கட்டாயமாக உங்களுடைய சுய ஜாதகத்த செக் பண்ணிக்கோங்க. சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுங்கிறது என்னுடைய ஜோதிட ரீதியான எங்களுடைய கருத்து. கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணி, நீங்க என்ன பண்ணுங்க, உங்க டவுட்ட கிளியர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது நடக்கணும்னா முதல்ல நம்ம சொன்னத வந்து பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம சொன்ன தெய்வ வழிபாடோ, என்ன முறைகள் சொன்னோமோ, நாள், ஹோரை சொன்னோமோ அத பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா சில டைம் நம்ம கமெண்ட்ஸ்ல பார்த்துறோம், இது நடக்கலன்னு. நடக்க போது தான் சொல்றோம். அது எப்படி இப்பவே நடக்கணும்னு சொல்ல முடியும்? ஸோ அதனால நீங்க இத வந்து முதல்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் என்னன்றத போடுங்க. ஏன்னா நீங்க போடுற கமெண்ட் வந்து ஒவ்வொன்னும் படிக்கிறோம். அது எங்களுக்கு ஃபீட்பேக். ஸோ அத எடுத்து நாங்க கரெக்ஷன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருக்குமே எல்லாம் நல்லதும் நடக்க எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். ஐயா அவங்க சொன்ன மாரி, இந்த பலன்கள் எல்லாமே வந்து
தற்கால கிரகநிலைகள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாரி பலன்கள குடுக்கப் போகுது அப்படின்றத நாங்க வந்து 100% சரியா சொல்லியிருக்கிறோம். இதையும் தாண்டி நம்ம முன்னாடி சொன்ன மாரி வந்து, என்ன சொல்றாங்க, நல்லா சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷமா கேட்கறதுக்குலாம் நல்லா இருக்கு. அது அப்படியே நடக்குதா அப்படின்னு பார்த்தா நடக்க மாட்டேங்குதுங்க, மிஸ் ஆகுதுங்க அப்படின்லாம் சிலர் வருத்தப்படுவாங்க, சங்கடப்படுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் காரணங்கள் வந்து உண்மையிலே உள்ளபடியே வந்து உங்களுடைய ஜனன ஜாதகம் மட்டும், அதாவது ஜனன ஜாதகம். அதாவது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடம் வந்து 3 நிலைகள்ல இயங்கும். ஒண்ணு வந்து விதி அடிப்படையில, இன்னொன்னு வந்து மதி அடிப்படையில, இன்னொன்னு வந்து கதி அடிப்படையில. அந்த விதி அப்படின்றது வந்து லக்னம். உங்களுடைய ராசியில நீங்க பிறந்த நேரப்படி உங்களுடைய லக்னம் என்னவா இருக்கும்? 12 ராசியில ஒரு ராசி வந்து உங்களுடைய லக்னமா வந்திருக்கும். ஸோ அதன் அடிப்படையில கிரக சூழல்கள பார்க்கணும். அதுக்கு அடுத்ததா மதி அடிப்படையில. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா கோச்சார பலன்கள். இதெல்லாம் வந்து உங்க ராசிக்கு நாங்க சொன்ன பலன்கள். இது வந்து மதி அடிப்படையில சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்ததா கதி, சூரியன். உங்க ராசி உங்க ஜாதகத்துல ஜனன ஜாதகத்துல சூரியன் எங்க இருக்காரு? அவர சூழ்ந்து கிரகங்கள் எப்படி இருக்காங்க? அப்படின்ற அடிப்படையா வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இதெல்லாம் வந்து கதி அடிப்படையில சொல்லக்கூடியது. இது 3யும் மிக்ஸ் பண்ணி பலன் சொல்லும்போது தான் உங்களுக்கான சரியான துல்லியமான பலன்கள் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வேண்டும் அப்படின்றவங்க நிச்சயமா எங்கள தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களுக்கான சரியான தெளிவுகள நாங்க குடுக்குறோம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இந்த 2020 புத்தாண்டு இறை அருளால சிறப்பா இருக்கணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.